Okay, ma'am. Yeah. Thank you. Tell me, how can I help? Ma'am, like I just want to know more about column therapy. So column therapy நான் சைட்ல டைப் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது லோட்டஸ் ஃபவுண்டேஷன். அதுக்கு ரொம்ப பேர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே இல்லைன்னா தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் முதலாக கோலம் தெராப்பின்னு நீங்கள் தான் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஓட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்காக. ஸோ அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்தது? ஸோ கோலம் மேலே உங்களுக்கு இருந்த பேஷன் தான் இந்த தெராப்பிக்கு காரணமா இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா மேம்? இல்லப்பா, எனக்கு நான் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் பொழுது by that time I had about 10 years experience as a coordinator of a remedial center. அங்கே வந்து நூற்றுக்கணக்கான பசங்களை பார்த்திருக்கேன். அதுல வந்து பார்ட் டைம் டீச்சர்ஸ், ஃபுல் டைம் டீச்சர்ஸ், தெரபிஸ்ட், ஓடி தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், அந்த மாதிரி நிறைய தெரபிஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனா நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அது பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏதாவது இன்டெப்தா பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு இதை வந்து சும்மா லைட்டா ஏதோ ஸ்கூலுக்கு போறாங்க 1 hour தெரப்பி அது மட்டும் கொடுத்தா போறாது. ஒரு ஃபுல் டே, ஒரு தெரப்பியூட்டிக் டேயா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோட லோட்டஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சேன். அப்ப வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு வந்து நான் கரிக்குலம் எழுதிக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வெளியில சொல்லலை. இது மாதிரி புதுசா ட்ரை பண்றோன்றத சொல்லல. 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ்ல இதை வெளியிட்டேன், இந்த ஹார்டிசம்ன்ற கரிக்குலம் அதை வெளியிட்டேன். அப்ப இந்த 8 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ வந்து ஒரு காலையில வந்து ப்ரேயர் அப்படின்னா, ப்ரேயருக்கு முன்னாடி அதுக்கு ப்ரிப்பரேஷன் என்ன, ஏன்னா என்னுடைய ஐடியால வந்து ஒரு கேண்டில், ஒரு லைட் லேம்ப் ஏற்றணும், கேண்டிலோ இல்ல லேம்போ, பிளஸ் கார்டன்ல இருந்து பறிச்ச ஃப்ளவர்ஸ் ஒரு பவுல் ஆஃப் வாட்டர்ல, ஒரு கிளாஸ் பவுல் ஒரு ஈவன் ஸ்டீல் பவுல், அத வாட்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். அப்ப அந்த குழந்தைகள் இது ரெடி பண்ணும்போது, இந்த விளக்கு ரெடி பண்ணும்போது, இந்த ஃப்ளவர்ஸ் கார்டன்ல இருந்து எடுத்து வைக்கும் போதும் அவங்க வந்து ப்ரேயருக்கு ரெடி ஆறாங்க. அப்போ அது ப்ரேயர் பிகம்ஸ் அ தெரப்பி. ப்ரேயர் பிகம்ஸ் அ தெரப்பி. அந்த மாதிரியாக ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி ஆஃப் ஊப்ஸ். ஊப்ஸ்னா இந்த சர்க்கிள், எல்லாரும் சர்க்கிள்ல உட்காந்துதான் ப்ரேயர் பண்ணணும். ஸோ அந்த ஊப்ஸ் பண்ணும்போது என்ன, வாட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து அட்டெண்டன்ஸ்ன்னு எடுக்காம, இப்போ இந்த மீட்டிங்ல நீங்க நான் இருக்கிறோம் அப்படின்னா, சுபிதா 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 ஊப்ஸ், சுபிதா ஊப்ஸ், சுபிதா 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 5 எப்படி இது நான் காட்டுறேன். சுபிதா 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 ஊப்ஸ், சுபிதா ஊப்ஸ், சுபிதா சுபிதா சுபிதா. ஸோ இப்படியாக அதை டெவலப் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபிங்கர் டிப்ஸ் தொட்டு ஒருத்தரோட பேரு சொல்லும் பொழுது நல்ல மனசுல பதியுது, இவங்கதான் இது அப்படின்னு பதியுது. இங்க இருக்கிறோம், இத்தனை பேர் இருக்கிறோம், இவ்வளோ எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதுல குழந்தைகள் வந்து தெரப்பியூட்டிக்கா அது பண்ணும்போது அது கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு விக்ரம் வரல, இல்ல இன்னைக்கு வந்து பூஜா வரல அப்படின்னு சொல்றாங்க. சோ பூஜா லேட்டா வந்தா அவங்க அம்மா கிட்ட போய் பூஜா ஏன் லேட் அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு பசங்க என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி. சோ அப்படியாகதான் எப்படி எல்லாம் தெரபிஸ், யோகா டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க, மூவ்மெண்ட், ஆந்த்ரோபாசபி அப்படின்ற ஒரு ஐடியால நிறைய ட்ரைனிங் நான் எடுத்திருந்தேன். அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்து பிராக்டிஸ் பண்ணும். இது டெய்லி 8 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணதுலதான் இது டெவலப் ஆச்சு.
ம்ஹ்ம். அப்படியாக இருக்கும்பொழுதுதான் கோலம் தெரப்பி டெவலப் ஆச்சு. ம்ஹ்ம். சரிங்களா? ஓகே மேம். Yeah. கோலம்ன்றது வந்து ஃபார்ம் டிராயிங் ஒரு ஐடியா இருக்கு ஆந்த்ரோபோசபில. ம்ஹ்ம். ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஒன் கர்வ், ம். அத டாட் இத வச்சுக்கிட்டு பண்ணுது. அப்ப நான் அது அந்த புக்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது, அந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ம். ஆம், நம்ம கோலம் இப்படிதானே, அதுல இருந்து ட்ரை பண்ணலாமே ம். அப்படின்னு ஆரம்பிச்சு அத பிசிக்கல் ஓடி அப்ரோச்ல இருந்தும் நம்ம பண்ண முடியும். ஒரு ஸ்மால் பீம்ல வச்சா ம். ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியும். ம். 8 ஃபிகர் நம்ம வரையும் பொழுது நியூரலாஜிக்கலி நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகிறோம், காம் டவுன் ஆகுறோம், அந்த மாதிரி. ம்ஹ்ம். ஸோ இப்படிதான் ஸ்லோலி டெவலப் ஆச்சு. ம்ஹ்ம். அண்ட் டியூரிங் கோவிட் வி பிகேம் பேரண்ட்ஸ்க்கு இதை வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் ம். அப்படின்னு. ஸோ மஞ்சள் ஆட் பண்ணி அதை வந்து ரங்கோலி மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா, ம். குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு அரிசி மாவுல மஞ்சள் கலந்து பண்றது, ம். பிளெயின் ஒயிட் அரிசி மாவு ம். or கோல மாவு, whatever their parents could find at that time. ம்ஹ்ம். ஸோ அப்படியாக சென்சரி நீட்ஸும் டெவலப் ஆச்சு. ம்ஹ்ம். அப்படியாக வந்து இன்ட்ரெஸ்ட், ஃபோக்கஸ், ம். கான்சென்ட்ரேஷன், ம். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், ம்ஹ்ம். ஜாப் கம்ப்ளீஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சு. ஸோ ம்ஹ்ம். அப்படிதான் ஒவ்வொரு தெரப்பியும் நான் டெவலப் பண்ணிட்டேன். ம்ஹ்ம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ம்ஹ்ம். அதை டெவலப் பண்ணிட்டு, கம்யூனிகேஷனும் வேற மாதிரி ரைட்டிங்ல, ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்னேட்டா படிக்க தெரிஞ்சிருந்தது நிறைய பசங்களுக்கு. ம். படிப்பு ஸ்கூல்ல போய் படிக்கலனாலும் they ம். could read the billboards or newspaper advertisements ம்ஹ்ம். or இப்போ லேஸ் சிப்ஸ்னா அந்த லேஸ் they could read. ஸோ ம்ஹ்ம். அதுல இருந்து புரிஞ்சது படிக்க முடியும் ம். அப்படின்னுட்டு. ம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்ததுல நம்ம கேள்வி கேட்டா நம்ம பதில ஆன்சர்ஸா வேர்ட்ஸா நம்ம ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா ம். பசங்களால they could circle ம். what is the correct closest to that. ம்ஹ்ம். இப்போ simple things, how was your day in the morning, ம்ஹ்ம். அப்படின்னா good, I was sad, I'm tired, ம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாமா. ஸோ அப்படி I'm hungry, I don't like the breakfast, things like that. ஸோ ம்ஹ்ம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது ம். it became very clear that the children wanted to communicate. ம். They didn't want to be silent. ம். இப்போ வந்து இது non-verbal சில்ட்ரனுக்கு சொல்றேன். ம். verbal சில்ட்ரனுக்குமே ம். அவங்க வந்து நிறைய பேசினாலும் பண்ணாலும் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப கம்மி. ம். அவங்க வந்து தனக்கு ஃபீலிங்ஸை சொல்றதோ இல்ல பிரச்சனைகளை சொல்றதோ ரொம்ப கம்மி. ம். So அப்படிதான் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணினோம். ம். Then slowly we introduced typing. ம்ஹ்ம். Typing and just excuse me for a minute. Yes. No problem. Yeah, I'll take the call later. Okay. So அப்படி ஆக அது டெவலப் பண்ணினது. ம்ஹ்ம். கொஞ்சம் கொஞ்சமா from that we developed sports therapy, sports fitness, ம். then a lot of nature walks. பக்கத்துல எங்க ஸ்கூல் பக்கத்துல தியோசபிக்கல் சொசைட்டி இருந்துச்சு. ம்ஹ்ம். ஸோ அதுல பசங்களை நாலு பசங்களை வாக்கிங் மத்தியானம் கூட்டிட்டு போய் நேச்சர், ம். நியூ ஐ மீன் நம்ம சிட்டில இருக்கிறோம், ம். நேச்சரோட கனெக்ஷன் ம். ரொம்ப கம்மி. ம். ஸோ அதை எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு. ம். அதே மாதிரி gluten அவாய்ட் பண்றது, ம். ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ம். அவாய்ட் பண்றது. ம். குளூட்டன்னா வீட், மைதா, ம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், சுகர் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்றது. ம்ஹ்ம். But there were some families who could not adjust. Yeah. They had to, like North Indian families ம். or families who were eating bread, they could not stop eating bread.
Mother was working, father was working. So there was nobody to take care. So ஏதோ பிரெட்ல ஜாம் தடவி கொடுத்துருவாங்க. ஜாம்லயும் சுகர் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, பிரெட்ல மைதா இருக்கு, வீட் இருக்கு, வாட் எவர். So we could not enforce that so much. And we didn't want to pressurize the parents. Already ஒரு பேரண்ட்ஸ்க்கு இந்த குழந்தை இருக்கிறது பெரிய பிரச்சனை. இதுல வந்து அந்த குழந்தைய இன்னும் நம்ம as a school ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. சோ இதுதான் நாங்க பார்த்தோம். அப்படியாக இந்த நிறைய தெரபிஸ் டெவலப் பண்ணும்போது கோலம் எனக்கு அப்படிலாம் பேஷன் கிடையாது. கோலம் மேல பேஷன் கிடையாது. பட் ஐ எம் பேஷனட் அபவுட் எஜுகேஷன் ஃபார் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், டு பி ஹாப்பி, டு பி பீஸ்ஃபுல் அந்த குழந்தைங்க. சாரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கோலம் தெராப்பியோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் மேம்? நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னதை நான் பார்த்தேன். அதாவது ஸ்பேஷியல் அவேர்னஸை பற்றி சொன்னீங்க, பாடி மைண்ட் யூனிட்டியை பற்றிலாம் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் நிறையா சொல்ல முடியுமா டீட்டெயில்டாக? ஷூர். இந்த கோலம் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அது பசங்க வந்து அந்த சென்சரி அந்த கோலம் பொடியை வந்து ட்ரை டச் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சில பேர். அப்ப சில பேர் வந்து அதை டிரா பண்றது, லைன் டிரா பண்றது, சர்க்கிள்ல டிரா பண்றது, இல்ல கர்வ் டிரா பண்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ வெரி சிம்பிளி வி ஹெல்ப் them to start with walking in a straight line, walking in a curve, walking in a circle, walking in an 8 formation. 8 formation is called a Lemnis gait ன்னு சொல்லுவாங்க therapeutic circlesல. So இந்த இதுல எல்லாம் so கொஞ்சம் அவங்க வந்து இது பழக்கமானோன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்கிறது. Then we help the children to draw the straight line on the wall, or the curve on the wall, or the circle on the wall, or the 8 on the wall. First tracing, adukapram slowly to develop it in terms of without a structure. அவங்களே பண்ண முடியுதா பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் மேபி thick crayon on a piece of paper, or chalk on board, blackboard, chalk on blackboard use பண்ணி. Then we went to using. So by the time they came to use the kolam podi, they were aware of the structure, meaning straight line na enna, curve na enna, circle na enna. You can be போட்டு அதுல வந்து மஞ்சளை போட்டு அந்த கலந்த கோலமாவை தூக்குது. சோ வெளியில எல்லாம் தூக்கிட்டா மஞ்சள் வெளியில தெரியும் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்ல. சோ ஸ்பேஷியலி வாட் டு யூ டு? ஸ்ட்ரெயிட் லைன்ல நடக்கும் போது என்ன ஆகுது? you're required to be in a straight line. And ஒரு raised wooden beam of let us say 3 inches height, straight line இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவங்க பேலன்ஸ் சரியாகுது. பேலன்ஸ் சரியாகும் போது என்ன ஆகுது? ஹியரிங் இம்ப்ரூவ் ஆகுது, அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது, things improves with that. So when that happens, then spatial awareness is there. Otherwise, normally either the children are acutely aware of their boundaries or are eating against a lot of things. So that is improvement on that. Then there was a lot of eye-hand coordination. How important it is to நம்ம மனசுல வேணா யோசிக்கலாம், I want to draw a line, I want to fill the yellow kolapodi in this rectangle or a circular design, but the கை அதுக்கு கோஆபரேட் பண்ணாது. கை the physically there is a disconnect between the mind and the body.
for most autistic people. So how to bring that about? You have to help the children to concentrate on their mind, on their hand. For that, it has to be a remembered structure. Yeah. That is why the preparation of walking in a straight line. So the body has to, the muscles has to remember. You understand? Yes, ma'am. The muscles has to remember Yeah. what it is like to be a straight line, what it is like to be a. Then only the mind la yosikum bodhu kaila varum. Preparation is very important. Okay. Okay. Yes, ma'am. So any other question that you have? Yeah, ma'am. So in the stages, so in the படிப்படியா oh sorry ma'am. Yeah. ஸோ எப்படி இந்த இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க மேம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க யூ மேக் தம் வாக் இன் சர்க்கிள்ஸ் ஆர் லைன்ஸ் ஆர் அங்கே அப்படி. ஸோ அந்த வாக்கிங் அதுக்கு பிறகு வால்ஸில் அது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ஸோ அதுக்கு ஒரு கிரையான்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எந்த ஸ்டேஜில் மெட்டீரியல்ஸ் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? கோலப்பொடி அல்லனா கலர்? Only when the teacher and the child are sure that muscle memory is there. At every stage, we try to give the kolam, marvel, and see whether the child can draw a 1-inch line. Then if the child can draw a 1-inch line, then 2-inch line. Like that, we increase. Okay, okay. At every stage. At one stage, they are very proficient in the line drawing. So it becomes easier for them. Okay. For some children, it will take 1 week. For some children, it will take 1 year, 2 years also. For some children, they may never learn it because their mind-body coordination is not. So you should not be very strict with the children. In the term, pulla ipdi panida mudiyum. 3 months pulla I can bring the child to do a kolam or something. That is not okay. So it's the basics of the therapy. Idukapram chinna chinna pulli vechu kolangal chinna. There are some children who will graduate from crayons to pencils and pens. Color pencils and color pens. And they may never go to kolam maavu. I have a 31-year-old girl who does not ever want to touch the kolam maavu. How much ever we offer. So we give her a notebook. So different columns, complicated columns, she will do. So in this child notebook la avanga varaivaanga. Pen, pencils, colors, color pencils, color pens. So her skill has never got to the tip of her finger, except through the pen and pens. Yes, ma'am. That is the way it going on. Okay. Yeah, Okay. that is the way, and we have to be open. எதையும் எந்த குழந்தையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு தெரபியூட்டிக் நேச்சர்ல ஒரு ஜாயா அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட பண்ணணும். எதுவுமே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். இந்த வேலையை நான் முடிச்சேன்ற சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். அவங்கள வந்து இது டெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இது 3 monthsல நான் சொல்லி கொடுத்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி அதை ரிப்போர்ட் எழுதி போட்டோ எடுத்து அதெல்லாம் okay, we take photos, we do all that. But each child is path is different. ஒவ்வொருத்தருடைய பாதையும் டிஃப்ரெண்ட். ஸோ எதுவுமே ஒரு ஃபோர்சிங் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அது சொல்லி பண்ணணும். அண்ட் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றதுக்கு ஒரு அந்த பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் will show in a spoonல சாப்பிடுறது or கரண்டியால குழம்பு எடுத்து தன்னோட சாதத்து மேல விடுறது, இல்ல ஒரு ஸ்பூன் அவங்க அலும்பொழுது தண்ணி கரெக்டா அது மேல விழும் அது அண்ட் அதை மூடுறது.
ம். இதுல எல்லாம் தான் தெரியும். யூ ம். கெனாட் நோ இட் எக்ஸாக்ட்லி. அந்த கோலம் பண்றாங்க, அந்த கோலத்துல அது டிஸ்ப்ளே ஆகும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. முடியாது. அவங்க லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ம். 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 புரியுதா ஓகே. பாப்பா? எஸ் மேம். புரியுது மேம். Yeah. யா So மேம். it will reflect in their life. லைஃப். That is the reason it is called therapy. ஓகே, ஓகே மேம். Otherwise, we do an activity. ம். ம். Otherwise, it will just be ஒரு வாசல்ல கோலம் போடுறாங்க. மாதிரி இப்ப ஆயிடும். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து கோலம் போடுறவங்க தெளிச்சு போடுறது காலம்பரை 6 மணிக்குள்ள தெளிச்சு போட்டுருவாங்க. ம். அவங்களுக்கு எல்லாம் யாரும் சின்ன வயசுல இருந்து சொல்லி தரல. ம். அம்மாவை பார்த்திருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, சட்டுன்னு அவங்க பண்ணிடுவாங்க. ம். பட் தெரப்பின்ற போது அது வந்து இட் பிகம்ஸ் யூ ஹேவ் டு என்கேஜ் வித் த சைல்ட். ம். ஒரு குழந்தையோட கனெக்ஷன் இருந்தாதான் அது தெரப்பி. ம். அது இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டி cannot become a therapy. தெரப்பி. ம். இப்போ கோலம் போடுறவங்கல்ல ம். எவ்வளவு பேரு அது வந்து கடனேன்னு போடுறாங்க, இல்ல இன்ட்ரெஸ்டோட போடுறாங்க போடுறாங்க. ம். இருக்காங்க. நம்ம ஆமா. ஊர்ல தெருல பார்த்தாலே தெரியும். ம். 25 வீட்ல ம். உங்களுக்கு அதுல வந்து நிச்சயம் ஒரு 15 வீட்ல கடனேன்னு போட்டிருப்பாங்க. ம். ஏதோ ஒரு இப்படி 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 போட்டிருப்பாங்க. ம். அதுல ஆனா 10 பேர் நிச்சயமா வந்து அது இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து அதுக்கு முதல் நாளே பிளான் பண்ணி ம். இந்த கோலம் நாளைக்கு போட போறோம்னு பிளான் பண்ணி போடுறவங்க இருக்காங்க. இருக்காங்க. ம். சோ எல்லா விதமான இதுவும் இருக்கும். சோ ம். அது இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரபியூட்டிக் ஆக்டிவிட்டியா. ம். ஏன்னா அந்த கோலமோட அவங்க எங்கேஜ் பண்றாங்க. ம். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றவங்களுக்கு அது தெரபியூட்டிக் இல்ல. இல்ல. அது சும்மா ஒரு ஏதோ பண்ண வேண்டியது. ம். ம். அதே மாதிரிதான் சமைக்கிற விஷயம், ம். குக்கிங். ம். இன்ட்ரெஸ்டோட பண்றவங்களோட சாப்பாடு சாப்பிடும் பொழுது ம். அது வேறையா இருக்கு. ம். அது நம்ம ஃபேமிலிலேயே 4 பேர் இருக்கிறோம். ஒரு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வீட்டுக்கு ஆ. டீ போட்டு குடுக்குறாங்க. ம். அந்த டீ போடுறதுல கூட வித்தியாசம் இருக்கு. இருக்கு. இன்ட்ரெஸ்டா பண்ணி கொடுக்குறாங்களா, நம்ம வந்தது அவங்களுக்கு சந்தோஷமா எல்லாமே தெரிஞ்சிடும். ம். ம். எந்த சூட்ல நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ம். அதுல எவ்வளவு சர்க்கரை போடுறாங்க, ம். அது மாதிரி பண்ணா தெரிஞ்சிடும். ம். சோ லைஃபே ஒரு ஒரு ஜேர்னி. ம். அது ஆட்டிசமோட நானு இதுவரையில் நானு இருந்தது ஒரு 25 வருஷமா குழந்தைங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். எனக்கு இப்போ 62 இயர்ஸ் ஆகுது. ம். அதனால வந்து இந்த வாழ்க்கையில நான் நல்லா கத்துக்கிட்டது எல்லாமே இந்த சில்ட்ரனோட இருந்துதாம்மா. ஓகே மேம். சரிங்க. சோ உனக்கு எதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? கோலம்னால வந்ததா, இல்ல உன்னோட சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னியே அதனால வந்ததா, எப்படி இது? மேம் நான் ஒரு கோலம் ரிசர்ச்சர் தான். கோலம்ல தான் ரிசர்ச் பண்றேன். ஸோ அதுல வந்து ஓகே. தெராபியூட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நான் இப்படி இந்த கோலத்தை பத்தி வாசிக்கும் போது தெராபியூட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நான் இன்டர்வியூ எடுத்த நிறைய கோலம் ப்ராக்டிஷனர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்பதான் நான் கோலம் தெராப்பியை பத்தி ரெஃபர் பண்ண தொடங்கினேன். ஸோ அப்பதான் எனக்கு ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு எவ்வளோ தூரம் இது பாசிபிள் ஆகும் அப்படி ஒரு கியூரியோசிட்டி இருந்துச்சு. ஏன்னா கோலம்ங்கிறது ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதில் நிறைய கால்குலேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்காக ஒரு கொக்னிஷன் கம்மியாக இருக்கிற, ஸ்பேஷியல் அவேர்னஸ் கம்மியாக இருக்கிற ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு எப்படி இது பாசிபிள் ஆகுங்கிற ஒரு கியூரியோசிட்டி எனக்கு இருந்துச்சு. உனக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, கம்யூனிகேஷன்ன்றது வார்த்தையால மாத்திரம் இல்ல. ம். கண்களால பண்ணலாம், ம். சைலன்ஸ்னால பண்ணலாம், ம். பிரசன்ஸ் யுவர் பிரசன்ஸ்னால பண்ணலாம், ம். ம். கனெக்ஷன்னால பண்ணலாம். ம். எவ்வளவோ 100,000 ways to connect, ம். to communicate. ம். எஸ். பேச்சுங்கிறது ரொம்ப ரேர். மீனிங் ஹியூமன் பீயிங்ஸ்ல உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுறவங்க தான் ஜாஸ்தி. ம். சோ உண்மையா பேசுறவங்க சைலன்ஸ்ல இருக்கிறது, அதுதான் அவங்க தங்கச்சி சூஸ் பண்ணிருக்காங்க சைலன்ஸ்ல பார்க்க. ம். சரிங்களா? எஸ் மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ ஓகே, மச் மேம். தேங்க்யூ மேம். நீங்க யூ ஆர் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் வெல்கம். யா மேம். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க மேம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். நோ ப்ராப்ளம், இமெயில்ஸ்லாம் நோ உடனே ப்ராப்ளம். ரிப்ளை பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஆல் மேம். தி பெஸ்ட். மை பிளேயர்ஸ் ஆர் வித் யூ.
எஸ் மேம். ஓகே. தேங்க் யூ மேம்.